கொரியண்டர் சப்பாத்தி மேக்கிங். இது வந்து எப்படி செய்யலான்னா, ஆர்டினரியாக நம்ம எப்படி சப்பாத்திக்கு பேடா போடுவோமோ மாவு பிசைஞ்சு பேடா போட்டு வச்சுக்கோங்க. இது என்னோடய ஸ்கூல் பையன் ப்ராஜெக்ட்டுக்காக நான் செஞ்சேன். ஸோ மார்னிங்கே 5 o'clock எழுந்து பேடா போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொரியண்டர் எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் டஸ்ட்டெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் லீவ்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதோட கூட முளைக்கட்டின பயிர் கேட்டிருந்தாங்க. அதனால் நான் நேற்றுக்கே அதை ஊற வச்சு நைட்டு இதை கட்டி வச்சுருந்தேன். சூப்பராக முளை கட்டிடுச்சு. ஸோ அப்படியே இட்லி குண்டானில் அதை வச்சு பாயில் பண்ணி தாளித்து கொடுக்க போகிறேன். இதோட கூட தேங்காய் சாதமும் கேட்டிருந்தாங்க. ஸோ தேங்காய் சாதம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலி செஞ்சதுலேயே அதிகமாக செஞ்சது தேங்காய் சாதம் தான். அதை ஆக்சுவலி துருவிட்டு பால் எடுத்து செய்ய வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் துருவிட்டு தாளிச்சிட்டு சாப்பாடு போட்டு அதில் கிளறிட்டு லெமன் ரைஸ்லாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி. சரி, இப்போ சப்பாத்தி எடுத்துக்கலாம். சப்பாத்தி பேடா ஆர்டினரி நம்ம எப்படி செய்வோமோ அதுமாதிரி பேடா எடுத்துகிட்டு சாஃப்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொரியாண்டர் எடுத்து ஸ்டஃப் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. நல்லா கொரியாண்டரை வாஷ் பண்ணிக்கோங்க. மண் இல்லாமல் 3 times கிட்ட வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சின்ன சின்ன மண் இருந்தால் சப்பாத்தி நம்ம சாப்பிடும்போது வாயில் படும். அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், சாப்பிட முடியாது, பல்லெல்லாம் கூசும். ஸோ இப்படி உள்ளே வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு அப்புறம் நம்ம பேடா திரட்டுற மாதிரி திரட்டலாம். ஆக்சுவலி அரைச்சி ஊற்றியும் செய்யலாம். நான் கேட்டிருந்தேன் ஸ்கூலில் அரைச்சி ஊற்றி செய்வோம், நம்ம பசலைக்கீரை சப்பாத்திலாம் செய்வோம் இல்லைங்களா, அரைச்சி ஊற்றி செய்வா அப்படின்னு கேட்டேன். வேண்டாம், அந்த லீவ்ஸ் தெரிகிற மாதிரியே போட்டு தர சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அதை நல்லா கட் பண்ணி ஈஸியாக இருந்துச்சு. அப்படியே உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ண மாதிரி பண்ணிட்டோன்னா அது அப்படியே அங்கங்கே பரவிடும். அது நம்ம திரட்டும் போது அந்த லீவ்ஸ்லாம் நல்லா அதில் தெரியும். கொஞ்சம் வந்து ஈரப்பதமாக இருக்கும். கொத்தமல்லி வச்சு நம்ம பசியுமா, அதனால் நல்லா மாவு ட்ரை மாவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு திரட்டினிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு கொரியாண்டர் சப்பாத்தி கிடச்சிரும். அப்பப்போ கொஞ்சம் ஒட்டிக்கும், பார்த்து பாருங்கள். நான் எடுக்கும்போது கூட கொஞ்சம் வரல, ஈரப்பதம் இருக்கிறனால அங்கங்கே இதாக இருக்கும். பார்த்து கேர்ஃபுல்லாக செஞ்சோன்னா ஃபஸ்ட் டைம் செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் போக நமக்கு ஈஸியாக வந்துடும். மாவு கொஞ்சம் நிறையா போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலி என் பையனுக்கு வந்து ஸ்கூல் ப்ராஜெக்ட் செய்கிறீங்களா, ஃபுட் ஃபெஸ்டிவல் அவங்க பண்ணாங்க. அதுக்காக ஸ்கொயர் ஷேப்பில் கேட்டிருந்தாங்க. அதனால் நான் வந்து ஸ்கேல் வச்சு ஃபஸ்ட்டு 2-3 சப்பாத்தி ஸ்கேல் வச்சு 10 ஷேப்பில் 10 inch 10 inch கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த வேஸ்ட்டெல்லாம் அதுலேயே கொரியாண்டரோட அந்த வேஸ்ட்டு வந்துச்சு. ஸோ அதே மறுபடியும் திரட்டி எடுத்துக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கொயர் ஷேப் வரணும், என் பையன் கேட்டிருந்தான். கரெக்டாக ஸ்கொயர் ஷேப் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 2 சப்பாத்தி அப்படி பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு ஈஸியாக நானே கட் பண்ணி எடுத்துட்டேன். நமக்கு ஷேப் தெரிஞ்சு போச்சு இல்லையா, ஈஸியாக இருந்துச்சு. பாருங்கள், ஸ்கொயர் ஷேப் சப்பாத்தி, கொரியாண்டர் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. கொரியாண்டர் வந்து ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி இல்லையா. ஸோ சப்பாத்தி ஹீட்டு அதோடு சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு உடம்புக்கு அது ஹீட்டு குளிர்ச்சி நமக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அடிக்கடி பிள்ளைங்களுக்கு கூட நீங்கள் இதை செஞ்சு தரலாம், கொரியாண்டர் சப்பாத்தி. ஸோ ஏற்கனவே நான் இதை தாளிச்சிருந்தேன், வீடியோ எடுக்க விட்டுட்டு அழகாக பாயில் ஆகிடுச்சு. ஸோ அதை கடுகு உளுத்தம் பருப்பு வரமிளகா போட்டு தாளிச்சிட்டேன் பயிர். ஸோ முளை கட்டின பயிர் ரெடி ஆகிடுச்சு, தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு, சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.